என் காதல் கந்தனே. வள்ளியின் ஒரு அழகான காதல் கதையை வாங்க பார்க்கலாம். மணி 4 இருக்கும். பிரம்ம முகூர்த்தம். ராமரின் தரிசனம் மிக அருமையாக இருந்தது. அர்ச்சனை செய்தாள் வள்ளி. ராமரை மெய்மறந்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். பரிமளம் உடனே வா போகலாம், வீட்டில் நிறைய வேலை இருக்கு. வள்ளியும் பரிமளமும் வீட்டுக்கு வந்தார்கள். 16 வயது, பார்க்க லட்சணமாய் வள்ளி பள்ளிக்கூடத்துக்கு சென்றாள். அன்று இரவுல பரிமரத்தின் அருகில் வள்ளி தூங்கிக் கொண்டிருந்தாள். மணி 4 இருக்கும். வள்ளி ஒரு கனவு கண்டாள். அடர்ந்த காடு. வள்ளியும் அவளது தோழியும் வனத்தை ரசித்து கொண்டு நடந்தார்கள். அப்போது திடீரென அகோரிகள் அங்கு வருவதைக் கண்டு வள்ளியும் அவள் தோழியும் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்தார்கள். அந்த அகோரிகள் பேசுவதை வள்ளி கவனித்துக் கொண்டிருந்தாள். இங்கே ஒரு பழமையான சிவன் கோவில் உள்ளது என்றும், அது சாதாரண சிவலிங்கம் இல்லை என்றும், பச்சைக்கல் சிவலிங்கம் என்றும், இதில் நாம் பால் அபிஷேகம் செய்தால் பால் பச்சை நிறத்தில் மாறும் என்றும், இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது என்றும் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை கேட்ட வள்ளிக்கு அந்த சிவலிங்கத்தை பார்க்க ஆசையாக இருந்தது. தன் தோழியை அழைத்து கொண்டு சென்றாள் வள்ளி. அகோரிகள் கோயிலுக்குள் சென்றார்கள். சிவனுக்கு பூஜை செய்துவிட்டு வெளியே வந்தார்கள். கோவிலின் நடையை அடைத்து விட்டார்கள். நடையை திறப்பதற்காக வள்ளியும் அவளது தோழியும் எவ்வளவோ முயற்சி பண்ணினார்கள். ஆனால் நடை திறக்கவே இல்லை. வள்ளி அந்த சிவலிங்கத்தை எப்படியாவது பார்க்க ஆசைப்பட்டாள். ஏதாவது ஒரு பாதை இருக்காதா? கோயிலை சுற்றி தேடவும் ஆரம்பித்தாள் வள்ளியும் அவளது தோழியும். கோட்டை சுவரோ பெரியதாக இருந்தது. வள்ளியும் விடுவதாக இல்லை. கோயிலை சுற்றி பார்த்தாள். அவள் தலையின் மீது ஒரு ஆழம் விழுது தட்டியது. எட்டி பார்த்தா அது கோயிலுக்குள் இருந்துதான் வந்தது. சந்தோஷத்தில் அந்த ஆழ விழுதை பிடித்து ஏறி தாவினாள் வள்ளி. அந்த அகோரி சொன்னது போல் அந்த மரகத பச்சைலிங்கம் இருந்தது. சிவனை பார்த்த சந்தோஷத்தில் நன்றி சொன்னாள். அப்போது அந்த அதிசயம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. பால் அபிஷேகம் செய்தால் பச்சை நிறத்தில் மாறுமே என்ற ஆச்சரியத்தோடு பாலை தேடினாள். அங்கு பாலும் இருந்தது. அபிஷேகம் செய்தால் பால் பச்சை நிறமாக மாறியது. சிவனுக்கு நன்றிகள் சொன்னாள். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். தன்னை மறந்து புன்னகை செய்தாள். அப்போது ஒரு ஆச்சரியத்தை பார்த்தாள் வள்ளி. அவளின் எதிரே செந்தாமரை குளம் இருந்தது. வள்ளிக்கு தாமரை என்றால் மிகவும் பிடித்த மலர் என்று ஆனந்தத்தில் திகைத்தாள். அப்போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. வள்ளி தாமரை குளத்தின் நடுவில் ஸ்ரீ நாராயணரை பார்த்தாள். அவர் வள்ளியை ஆசீர்வாதம் செய்தார். ஆனந்த வெள்ளத்தில் திகைத்தாள் வள்ளி. கண்களில் திறந்தாள். இது வெறும் கனவு என்பதை அவள் மனம் ஏற்க மறுத்தது. ஏனென்றால் இது அனைத்தும் நிஜத்தில் நடந்தது போல் இருந்தது. இந்த கனவு வள்ளியின் இதயத்தில் வாசம் செய்ய அவளின் ராமன் நாராயணனாக காட்சி கொடுத்ததாக எண்ணிக்கொண்டு சந்தோஷத்தில் திகைத்தாள். இதெல்லாம் விட இப்பத்தான் முதலில் தன் கந்தனை கனவில் கண்டாள். கந்தனை கனவில் கண்டதை உணராமலே சந்தோஷத்தின் உச்சத்தில் சென்றாள் வள்ளி. வள்ளி கந்தனை கனவில்தான் முதலில் காதல் செய்தாளா? வள்ளியின் காதல் லீலை இங்கே ஆரம்பமானதா? மீண்டும் இக்கதை தொடரும். நாளை சந்திக்கலாம்.